சர்க்கார் படத்துல இவர் சொல்லுவாப்ல, என் தலைய முகம்தான் எங்களுக்கு சின்னம், சின்னத்தை ஒட்டி ஒட்டி எங்கனாலும் பரப்பி வச்சிருக்கணும். அதே மாதிரி தான் எங்க அண்ணன் முகம் தான் எங்களுக்கு சின்னம். எங்க அண்ணன் ஜெயிப்பாப்ல, அண்ணனை நாங்க ஜெயிக்க வைப்போம். இந்த விஜய் ரசிகர்கள் சினிமா பார்த்து பார்த்து மூளை பூரா சினிமாவால நிரப்பப்பட்டு பைத்தியமா மாறி திரியிறாங்க. சினிமா பைத்தியங்களா திரியிறாங்க. கோடம்பாக்கத்துல போனீங்கன்னா பலரும் நான் தான் ரஜினின்னு சொல்லி ஒரு சில பேர் லூசுத்தனமா பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களும் இன்னைக்கு என்ன சொல்றது, ரஜினி சூப்பர் ஸ்டாருடைய எனக்கு இருக்க ஒரே எதிரி சூப்பர் ஸ்டார் தான் சொல்லிட்டு அந்த பவர் ஸ்டாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்டர் மிலன் ஸ்டாரும் இந்த லிஸ்ட்ல தான் நம்ம தாவேக்காவை கொண்டு போய் வைக்கிறோம். ஒரு சினிமாவை பார்த்து 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 கடைசியில இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட விஜயோட சர்க்கார் படத்துல வரக்கூடிய அந்த எதிரி பேசுறானாமா, எங்க தலைவனோட முகம் தான் எங்க பிராண்டு, அதை ஊரு ஃபுல்லா நாங்க ஒட்டி வச்சிருக்கோம். அந்த மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் நாங்களும் எங்க அண்ணன் தான் எங்களோட முகம், அதை தமிழ்நாடு முழுக்கையும் நாங்க கொண்டு போய் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி பேசுறதா சொல்றாரு. இந்த இடத்துல அவங்களுடைய வழியிலேயே போய் அவங்களுக்கு ஒரு பதில் நாங்க கொடுக்குறோம். அந்த சர்க்கார் படத்துல எப்படி ஒரு ஹீரோ அந்த படத்தோட ஹீரோ சொல்றாரோ அதே மாதிரி அந்த பிராண்டை உடைக்கிறதாண்டா நாங்க ஸ்பெஷலிஸ்டே. நாம் தமிழர் நாங்க தான் அதோட ஸ்பெஷலிஸ்ட். இங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி ஒவ்வொன்னத்தோட பிராண்டையும் உட்காந்து சுக்குநூறா இந்த 15-20 வருஷமா உட்காந்து உடச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம எந்த கட்சியும் துவங்கினதே கிடையாது. நாம் தமிழருடைய வருகைக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல திராவிடம்ங்கிற வார்த்தையோட அழுத்தம் வந்து குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, திராவிடம் தான் எங்க கொள்கை அப்படின்னா திராவிடம் அப்படின்னு வச்சுட்டு போக வேண்டியதானாங்க. ஆனா நீங்க தமிழகம்னு வச்சிருக்கீங்க. என்ன காரணம்? தமிழுக்கான முன்னுரிமை கொடுக்க போறீங்களா? தமிழ் தான் எல்லாரும் பேச போறீங்களா? உங்களை பொறுத்தளவு சொல்லிட்டாரு, உங்க விஜயே சொல்லிட்டாரு, சாதி மதம் எப்படியோ அது போலதான் மொழி இனமும் அப்படின்ட்டாரு. சாதி மதத்தையும் மொழி இனத்தையும் ஒரே தராசுலதான் வச்சு பாக்குறாரு அவரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் தமிழர் இன்றளவும் மக்களோட இணைஞ்சு நின்று இந்த மொழிக்காகவும் இனத்துக்காகவும் பாடுபட்டு நின்று இருக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர் அப்படிங்கிறீங்க. ஆனா பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கடைபிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன பெரியார தூக்கிட்டு வரக்கு என்ன இருக்கு? சரி, அதையும் மீறி நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல பெரியாரே ஒரு மண்ணு தான் சொல்லி எங்க அண்ணா பேசினாரு. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கியா நீங்க? இப்ப வரைக்கும் உங்க கட்சிக்காரங்க யாராச்சும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா? பெரியார் தான் இங்க எல்லாமே, பெரியார் முக்கியமான நபர், பெரியார் இவ்வளவு சாதனை படிச்சிருக்காரு, பெரியார் தான் இங்க தமிழ்நாட்டுக்கு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி உன்னால அழுத்தம் திருத்தமா பேச முடியுமா? எங்க அண்ணன் சீமான் பெரியாருடைய தோலை முழுமைக்கு உரிச்சு கீழே தொங்க போட்டாரு ஈரோடு கிழக்குல. அப்ப எங்க போயிருந்தீங்க நீங்க? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலி முகங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு வரக்கூடிய வேலையை செய்யறது நாம் தமிழர். டிஎம்கே தான் எல்லாமே, ஏடிஎம்கே தான் எல்லாமே. திருமாவளவன் கூட கடைசியா சொல்லியிருந்தாரு, இங்க கூட்டணி போக மாட்டேன்னா என்ன மயிரை புடுங்க போற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் எந்த ஒரு கட்சியுடையும் கூட்டணி